வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் இந்த உடல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, அத்தோடு எல்லோரும் கற்றுக்கொண்டு தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி தாங்க நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சியை ஏன் எல்லோரும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் அவசியமாக தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியல் சூழலால் எல்லோருக்குமே சில சில பிரச்சனைகள் இந்த உடலில் வந்துடுதுங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய இடுப்பு சார்ந்து, மூட்டு சார்ந்து, தோள்பட்டை சார்ந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்துடுது. அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உட்கார்ந்து மனதிற்கு அதிகப்படியான வேலை கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ கிராமங்களில் இருக்கிறோம், இல்லை இங்கேயே நகர்ப்புறங்கள் இருந்தாலும் உடலால் நம்ம இந்த உடலை அதிகப்படியான வேலைக்கு பயன்படுத்தி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லோருக்குமே இன்னைக்கு என்ன பண்ணுது, நான் சொன்ன இந்த 3 விஷயம், அதாவது ஒன்று இடுப்பு, இல்லை முட்டி, இல்லை தோள்பட்டை, இதை சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தாங்க நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே நல்ல உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, நானும் இந்த பயிற்சியை பண்ணலாமான்னா அவசியம் நீங்களும் செய்யணும். சரி, நான் ஏற்கனவே யோகா பண்ணுறேங்க, நீங்கள் யோகா பண்ணால் இந்த பயிற்சியும் சேர்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, இந்த பயிற்சியை அவசியமாக உங்களுடைய வாழ்வியல் பயணத்தில் தினந்தோறும் சேர்த்து செஞ்சு பழகுங்க. இந்த பயிற்சியை எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனம்னா எப்படி சொல்லணும்னா, நம்மளுடைய உடல் எந்த சூழல்ல இருக்கு, நம்மளுடைய உடல் இந்த பயிற்சிகளை பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கா, நான் இப்போ ஒரு பயிற்சியை செஞ்சு காமிக்கிறேன்னா அந்த பயிற்சியை நீங்க அப்படியே தெளிவா செய்யணுமா, இல்லை என்னுடைய உடல்நிலை என்ன, இந்த பயிற்சி எனக்கு ஏற்றாறு போல நான் மாற்றி செய்யலாமா. மாற்றினா இப்போ நான் ஒரு முட்டி போட்டு இருக்குன்னு நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் முட்டி போட்டு நிற்க போகிறீங்க. முடியல என்ன பண்ண போறீங்க, ஒரு கீழே ஒரு பஞ்சை வச்சு இல்லை ஒரு குஷன் வச்சு முட்டி போட்டு நிற்க போகிறீங்க. நான் வெறுந்தரையில் முட்டி போட்டு நிற்கிறேன். ஏன்னா என் முட்டி என்ன பண்ணும், வெறுந்தரையில் போடுற அளவுக்கு நல்லா பலமாக இருக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் வயதின் காரணமாகவோ இல்லை பழக்கமின்மையின் காரணமாகவோ நீங்கள் என்ன பண்ணலாம், முட்டி போட்டால் கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு குஷன் வச்சு நீங்கள் முட்டி போடலாம். இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேங்க. இது போல தான் பயிற்சியையும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு எப்படி செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசித்து அதை செய்யணும். ஏன்னா நம்ம உடம்பை பற்றி நம்ம தெளிவான ஒரு புரிதலை நம்ம இருக்கணும். இந்த தெளிவான புரிதல் நமக்குள்ள இருந்தாதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளும் நம்ம உடம்பை மேன்மேலும் நல்ல நலத்தோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் வச்சுக்கோங்க. இந்த ஆரோக்கியம்ங்கிறது இந்த ஒரு நாள்லையோ ஒரு மாசத்துலையோ 6 மாதத்துலையோ வந்துடாதுங்க. நாம ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு குறிப்பிட்ட மாதம் மட்டும் பயிற்சி செஞ்சா போதுமா, நாம எப்போதும் ஆரோக்கியமா இருப்போமா அப்படிங்கிற கேள்வியே நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய வாழும் காலம் முழுவதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி இந்த உடல் ஆரோக்கியத்தை அடிப்படையாக வைத்தது. நம்மக்கிட்ட வளம் இருக்கோ இல்லையோ, நலம் அவசியமா இருக்கணும். இந்த நலம் அப்படிங்கிறது நாம் வாழுகின்ற காலம் முழுவதும் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், எல்லா நாட்களும் சின்ன சின்ன பயிற்சிகளை, அவசியமான பயிற்சிகளை, அடிப்படையான பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு செஞ்சு பார்க்கணுங்க. அந்த அவசியமான பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் என்ன செய்யணும், இது என்னுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும், இது இந்த உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்ல வேலை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணுங்க. இந்த மாதிரியான தெளிவான தீர்க்கமான யோசனையும் எண்ணமும் நம்மக்கிட்ட இருந்தாதான் நம்முடைய உடல் எப்போதும் ஆரோக்கியமாக நலமாக இருக்கும். இல்லைன்னா நான் உடற்பயிற்சி செய்கிறேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, ஆனால் அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கேள்விக்குறியாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பாருங்களேன், உடற்பயிற்சி பண்ணுறவங்கள கவனித்து பாருங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நல்லா உடற்பயிற்சி பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு பார்க்குறதுக்கு அவங்களுடைய தோற்றமும் உடல்நிலையும் மாறி இருக்கும். தொடர்ச்சியாக முறையாக செய்யாத காரணத்தினால நாம் எந்த பயிற்சி செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்யணும். அந்த தொடர்ச்சியாக அப்படிங்கிறத விட முறையோட அளவோட செய்யணுங்கிறத முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நான் உங்களுக்கு அடிப்படையான பயிற்சிகள் சொல்லி எத்தனையோ விதமான பயிற்சிகளை கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சிகளை நீங்கள் எதை வேணாலும் என்ன பண்ணலாம், செஞ்சு பார்க்கலாம். நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வரவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நான் கொடுக்குறத நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு ஏதாவது ஒன்றுனா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இந்த பயிற்சி என்ன, எப்படி செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களை செஞ்சு காமிக்கிறேன். இந்த பயிற்சியை நீங்கள் தெளிவான முறையில் பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 24 முறை, அதாவது இந்த பயிற்சி செய்கிறது ரொம்ப எளிமை. 24 முறைங்கிறது அப்படி ஒரு 24 செகண்டில் நீங்கள் செஞ்சிடலாம். அப்போ குறைந்தது 24 எண்ணிக்கை, அதிகபட்சமாக 120 எண்ணிக்கை நீங்கள் செஞ்சு பழகணுங்க. தாராளமாக செய்யலாம்.
அதை யார் யார் எப்படி செய்யணும், எந்த மாதிரி இப்போ ஒரு வேளை உங்களுக்கு முட்டி மடக்க முடியல, வலி இருக்குன்னா நான் எப்படி செய்யணுங்கிறதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப எளிமையான பயிற்சி தானே, இந்த பயிற்சி தான் எனக்கு தெரியுமே, இது நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேனேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிடாதீங்க, தள்ளி விட்டு போயிடாதீங்க. இது அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய பயிற்சியே கிடையாது. நான் நல்ல உடல்நிலையாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இன்னொன்று சொன்னேன், நீங்கள் நல்ல உடற்பயிற்சி செய்கிறீங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கீங்கன்னு நினச்சாலும் இந்த பயிற்சியை செய்யுங்கன்னு ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்தினேன். அது ஏன்றதை இந்த பயிற்சி செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்கிறேன். இப்போ இந்த பயிற்சிக்கு என்ன மாதிரி நிலைக்கு போகணும் அப்படின்னா, இந்த நிலைக்கு நீங்கள் வந்துடணுங்க. என் கால் விரலை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், என் கால் விரல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் கை என்ன பண்ணுது, கொஞ்சம் முன்பக்கம் இருக்குது. இந்த நிலைக்கு நீங்கள் வந்தாச்சு. ஒருவேளை உங்களால் வெறும் தரைகளை இந்த மாதிரி வைக்க முடியலைன்னா இந்த மாதிரி யோகா மேட் பயன்படுத்திக்கலாம். இந்த யோகா மேட்டில் வச்சாலும் உங்களுக்கு முட்டி வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா மெத்த மாதிரி எதாவது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இந்த கால் விரலை இப்படி வச்சுருங்க, கைகளை இப்படி வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, அப்படியே பின்னாடி உங்கள் காலை இறக்குங்க, திரும்ப மேலே எந்திரிங்க, திரும்ப கீழே வாங்க, திரும்ப மேலே வாங்க. இப்போ இந்த பயிற்சி செய்யும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு. இதை சாதாரணமாக சசாங்காசன பயிற்சி நான் சொல்லிட்டு போயிடலாம். இதில் என்னென்ன நுணுக்கம் இருக்குங்கிறத நான் இப்போ அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி கீழே போகிறீங்களா, கீழே போகும்போது உங்கள் நெத்தி தரையை தொடணுங்க. அதுக்கு இப்படி, சரி எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் முடியல, சரி இவ்வளோ போதும், இவ்வளோ போதும், இப்படி குனிஞ்சு பாருங்க. ஒருவேளை என் முட்டியை மடக்க முடியாத நான் சூழ்நிலை இருக்கேன், பரவாயில்ல, இந்த கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அசைங்க, தினந்தோறும் இப்படி அசைச்சு பாருங்க. இல்லை நான் நல்ல உடற்பயிற்சி பண்ணுறேன், எனக்கு எல்லாமே உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நீங்கள் என்ன செய்யணும், நல்லா இப்படி கீழே போகணும், இப்படி நெத்தி தரையை தொடணும். புரிதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஒவ்வொருத்தவங்களும் இந்த பயிற்சியை தினந்தோறும் செய்யணுங்க அவசியமா. ஏன் தினந்தோறும் செய்யணும்? இந்த பயிற்சி செய்யும்போது கவனிச்சு பாருங்க. இப்போ நான் என்னென்ன செஞ்சுருக்கேன், என்னுடைய கால் விரலை மடக்கி வச்சுருக்கேன், அடுத்தது என்னுடைய தோள் பட்டை நல்லா நீட்சி, நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, என்னுடைய முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இந்த பயிற்சி நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி என்ன சொன்னேன், தோள்பட்டை வலி அல்லது முதுகு வலி, இடுப்பு சார்ந்த பிரச்சனை, இது எது இருந்தாலும் இந்த பயிற்சி செய்யலான்னு சொன்னல. இப்போ நீங்கள் இந்த லோவர் பேக் ஸ்ட்ரெச் அப்படி பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், லோவர் பேக்கில் கம்ப்ரெஷன் இருந்தால் சரியாகுமா ஆகாதா, பேக் பெயின் இருந்தால் சரியாகும், டிஸ்க்கு கம்ப்ரெஷனு, டிஸ்க்கு பல்ஜு, எல்லாரும் இந்த பயிற்சியை பண்ணலாம். அதுவும் செய்யும்போது என்ன பண்ணணும், நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணுங்க. அடுத்தது இப்போ ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி கையை நல்லா அப்படி கொஞ்சம் நல்லா அப்படி தள்ளி வச்சிங்கன்னா என்ன ஆகும், உங்கள் ஷோல்டர் ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல வேலை கிடைக்கும். புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த பயிற்சி என்ன பண்ணுங்க, இப்படி தொடர்ச்சியாக ஒரு 12லேருந்து 24 முறை செய்கிறதுக்கு என்ன ஒரு 24 வினாடி தானே ஆகும். சரி நீங்கள் பொறுமையாகவே செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமாக எத்தனை வினாடிங்க எடுத்துக்கும், என்ன ஒரு 1 நிமிஷம் எடுத்துக்குமா, பெருசாக இதுக்கு நேரம் எதுவும் எடுத்துக்காது. இந்த பயிற்சியை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனித்து செய்யணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, மூச்சு. கீழே போகும்போது என்ன பண்ணுங்க, மூச்சை விடுங்க, மேலே வரும்போது மூச்சை இழுங்க. இந்த பயிற்சியை செய்யும் பொழுது மூச்சை விட்டு மூச்சை இழுத்து செய்யலாமான்னா கட்டாயம் செய்யலாம். கீழே போகும்போது மூச்சை விடணும், மேலே வரும்போது மூச்சை இழுக்கணும். அப்போ மூச்சை இழுத்து மூச்சை விடும் பொழுது இந்த பயிற்சியோட வேகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் உடம்புல கூடிய தசைகள் என்ன பண்ணும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் இந்த பயிற்சியை என்ன பண்ணுங்க, தினம்தோறும் நான் ஏற்கனவே பலமாக இருக்கேன், பரவாயில்ல, நான் இது இருந்தாலும் ஒரு 120 தடவை செஞ்சு பார்க்குறேன், என்னென்னமோ வாழ்வியலில் செய்கிறோம், இதை செஞ்சு தான் பாருங்களேன், வயிற்றை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, உடம்புல ஆரோக்கியத்தை பலத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு பலவிதமான தேவைகளுக்கு இந்த ஒரு பயிற்சியே தீர்வாக இருக்குங்க. செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 10 நாள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. நல்லா இருந்ததுன்னா எனக்கும் கமெண்ட்ல பதிவு கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.